ஆனால் ரெண்டு வேறு வேறு மீனிங் கொடுக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ஹோமோனிம்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். Homophones are words with similar sound but with a different spelling and meaning. Homophones are words with similar sound. அதாவது ஒரே மாதிரியான, சிமிலர்னா நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன், சேம் அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியான, சிமிலர், ஒரே ஒன்று போலவே இருக்கக்கூடிய. Homophones are words with similar sound. ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும், ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். பட் ஆனால் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். ஆனால் என்னவா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஹோமோனிம்ஸ் அப்படின்றது சேம் ஸ்பெல்லிங் சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங் சேம் சவுண்டு, மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். ஆனால் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறு வேறையாக இருக்கும். நம்ம உச்சரிப்போம் இல்லைங்களா, சவுண்டு, அந்த வேர்டை உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். ஆனால் மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அந்த வேர்டுக்கு. ஹோமோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம், ஹோமோனாவே சேம் தான். ஃபோன் அப்படின்னா சவுண்டு, ஓசை. ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங் அர்த்தம், சேம் சவுண்டு. ஹோமோஃபோன்ஸ்னால் சேம் சவுண்டு, ஹோமோனிம்ஸ்னால் சேம் நேம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட், ஒரே மாதிரியான வார்த்தைகளை உடையது, பட் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். அதுக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அந்த வேர்ட்ஸு ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும், மீனிங் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், கன்சல்ட் எக்ஸசைஸ் F பாருங்கள். கன்சல்ட் அ டிக்ஷனரி டு ஃபைண்ட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். டிக்ஷனரி யூஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலான ஹோமோஃபோன் வேர்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 நான் ஃபஸ்ட்டு 5 நான் எழுதுகிறேன். மீதி நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணியோ அல்லது நெட்டில் ப்ரௌஸ் பண்ணியோ நீங்கள் ஹோமோஃபோன்ஸ் வேர்டை நீங்கள் எழுதி அனுப்புங்க. இன் பாருங்கள், இதுக்கு சேம் ஸ்பெல்லிங், அதாவது சேம் சவுண்டோட இன்னொரு வேர்டு இருக்குது, INN, இன் அப்படின்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ஜ், அதாவது சத்திரம், தங்கும் விடுதி. இன் பாருங்கள், இன்னுன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும், உள்ள இல்லைங்களா. ஸோ இன் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ஜு, விடுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது நோ, KNOW, நோனா உங்களுக்கு தெரியும், மீனிங்கு தெரியும். ஐ நோ டு ரைட் மை நேம் இன் இங்கிலீஷ், ஐ நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். ஸோ நோனா தெரியும். இன்னொரு நோனா இல்லை அப்படின்னு அர்த்தம். நோனா இல்லை. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மீனிங், ஆனால் சவுண்ட் என்னவா இருக்குது பாருங்கள். இங்கேயும் இன் தான், 2 எண் வந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவெல்லாம் சவுண்டெல்லாம் சேர்த்துறதில்ல. இதுவும் இன் தான், இதுவும் இன் தான். அடுத்தது நோ, KNOW, நோவில் பார்த்திங்கன்னா அந்த K சவுண்டும் W சவுண்டும் சைலண்ட் ஆயிரும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த அதோட சவுண்ட் மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ நோ தான், இதுவும் நோ தான், ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ சேம் சவுண்டு பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். இதுக்கு என்ன பேர், ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பேர். அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா பீனா
அதுக்கு ஒரு பீன்னு வந்து இரு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இருக்கிறேன். ஐ வில் பி அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். ஐ வில் பி அ குட் டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். ஐ வில் பி அ குட் ஸ்டூடெண்ட், நான் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன். ஸோ பீனா இரு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இருக்கிறேன், இருப்பேன் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇஇ தெரியும் உங்களுக்கு. பீனா வந்து இன்செக்ட், அது ஒரு பூச்சி இனம் தான். அதுவும் தேன்பூச்சி. பீனா இன்செக்ட், தேன்பூச்சி. ஸோ ரெண்டும் சேம் சவுண்டு தான், டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்கு, டிஃப்ரெண்ட்டான மீனிங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா TO2. நம்ம லெட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோம், அடுத்தது டு அட்ரஸ் எழுதுவோம். ஸோ வரை, இதுவரை, அங்கிருந்து இதுவரை, டு. ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் கேவ் த டெஸ்ட் from the first line, the teacher gave the poem a test from the first line to 8th line. முதல் லைன்லேருந்து 8வது லைன் வரை, ஃப்ரம் த ஃபஸ்ட் லைன் டு த 8th லைன் வரலும் அவங்க டீச்சர் டெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ டு அப்படின்றது வரை. ஸோ இந்த ஒரு அது ஒரு மீனிங்காக யூஸ் பண்ணுவோம், டு. அடுத்தது பார்த்திங்கன்னா TW2. இது உங்களுக்கு தெரியும். டூங்கிறது என்னது? நம்பர், ஒரு எண். ஸோ டூ சேம் சவுண்டு, டிஃப்ரெண்ட் இன் மீனிங். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட்டு வந்து மின்சாரத்தை அளக்க பயன்படும் ஒரு அளவு, வாட். கிலோவாட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோவாட். ஆற்றலை அளக்க பயன்படும் அளவுன்னு நினைக்கிறேன். மின்சாரத்தை அளக்க பயன்படும் ஒரு அலகு, வாட். இதே வந்து இன்னொரு வாட், WHAT, வாட். உங்களுக்கு தெரியும், வாட் அப்படின்னா கொஷின் கேட்போம், என்ன அப்படின்னு அர்த்தம். வாட்னா என்ன அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் வேர்ட்ஸ், சேம் சவுண்டு ஆனால் டிஃப்ரெண்ட் இன் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங். ஸோ இதுக்கு என்னென்ன பேர்? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பேர். மீதி இருக்கக்கூடிய 6 to 10 ஹோமோஃபோன்ஸ் வேர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எழுதி அனுப்புங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை சொல்லிடலாம், பார்த்துக்கலாம். ஹோமோனம்ஸ் அப்படின்றது சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங்கு, ஒரே மாதிரி சவுண்டும் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மீனிங் மட்டும் என்னவாக இருக்கும்? வேறு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். பாருங்கள், கிரிக்கெட்டுனா பூச்சி, கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேம். இந்த இடத்துல பேங்க்குங்கிறது வங்கி, பேங்க்குங்கிறது இன்னொரு பேங்க்குங்கிறது ரிவர் பேங்க், ஆற்றுப்படுக்கை. வில்லுங்கிறது அது ஃப்யூச்சர் டென்ஸு, எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் பயன்படுத்துவோம். இன்னொரு வில் பார்த்திங்கன்னா விருப்பம், ஆசை. அடுத்து பார்க் அப்படின்னா டாக் வந்து குறைக்கிற சத்தம். இன்னொரு பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா மரப்பட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே மாதிரி சவுண்டு உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் வேறையாக இருக்கும். ஹோமோஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா சவுண்டு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், உச்சரிக்கும் போது ஓசை மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங்கும் வேறையாக இருக்கும், மீனிங்கும் வேறையாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஹோமோஃபோன்ஸ். I hope you will understand. சொன்ன ஒர்க்கை எழுதி அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கலாம். ஈஸி, அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். தேங்க்யூ.